வணக்கம். வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் பின்ட்ரெஸ்ட்டில் பாப்புலராக இருக்கிற லைவேஜ் யூஸ் பண்ணி 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் டெக்கர் ஐடியாஸ் பார்க்கலாம். இந்த லைவேஜ் உடன் ஷெல்ஃப் பண்ணுறதுக்கு டீக் இல்லாட்டி பூவரசு மரம் வுட் ஸ்லைஸை டிம்பர் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த வுட் மேல ருபியோ மோனோகோட் அப்ளை பண்ணி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் எடுத்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஒரு ஷெல்ஃப்லயும் 2 வால் பிராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேங்கிங் ஸ்பாட்டட் லைட் லைவ் எட்ஜ்ல எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த லைட்ஸ் வீட்டோட ஃபாயர் ஏரியா, டைனிங் ஏரியா, பால்கனியில் ஹேங் பண்ண அழகாக இருக்கும். ஈவன் ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் ரூம், ஹோட்டல் ரிசப்ஷன் ஏரியாலையும் ஹேங் பண்ணலாம். இது மாதிரி லைவ் ஏஜ் வுட் வந்து டிம்பர் ஷாப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி லைவ் ஏஜ் வுட் வாங்குறப்ப ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அதில் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் டீக், நீம் இது மாதிரி சாலிட் வுட்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த வுட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ண பிறகு சாண்ட் பேப்பர் நம்பர் 120ஆல நல்லா சாண்டிங் பண்ணி சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணலாம். அடுத்து இந்த டைப் ஆஃப் லைவ் ஏஜ் வுட்ல இது மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் வுட் ஃபில்லர் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். இந்த பேஸ்ட் வந்து 1 டே நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆன பிறகு பார்க்கறதுக்கு வுட் மாதிரியே இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. இந்த பேஸ்ட் ட்ரை ஆன பிறகு இப்படி இருக்கும். இந்த லாகோட லென்த் 120 சென்டிமீட்டர், ஒரு 15 சென்டிமீட்டர் கேப்ல லைட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது மாதிரி எல்இடி ஸ்பாட்லைட் 3, 5 or 7 ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் 5 ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த லைட்டோட கலர் வார்ம் ஒயிட், இதில் கூல் டே லைட் அப்புறம் நேச்சுரல் ஒயிட் கூட இருக்குது. இந்த லைட்டோட கட் அவுட் சைஸ் 33 mm. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 35 mm சர்ஃபேஸ்க்கு ஹோல் போடலாம். அப்போ தான் இந்த லைட்டோட கிளாம்ப் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஹோல் பண்ணுறதுக்கு 35 mm ஃபாஸ்ட்னர் பிட் யூஸ் பண்ணலாம். ஸ்பாட்லைட்கான 5 ஸ்பேஸ் ட்ரில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்பாட்லைட்கான ஒயரிங் கனெக்ஷனுக்கு 6 mm லாங் ட்ரில் பிட்டால் லாகோட டாப் வரைக்கும் ட்ரில் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த லாக்ல ருபியோ மோனோகோட் ஆயில் பிளஸ் டோசி அப்ளை பண்ணலாம். இதை வுட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் இதில் இருக்கிற கிரைன்ஸ்லாம் நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். இதில் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்கும். அது 3:1 ரேஷியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணி வுட்டில் அப்ளை பண்ணலாம். கூட எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. 2 டேஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்பாட்லைட் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்பாட்லைட்டோட அவுட்டர் பீடிங் ப்ரொஜெக்டடாக தெரியும். அதனால இந்த ஸ்பாட்லைட்டோட அவுட்டர் பீடிங்கை நைஃபால் கட் பண்ணிட்டு சாண்டிங் பண்ணிடலாம். இதேமாரி ரிமைனிங் இருக்கிற 4 ஸ்பாட்லைட்க்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த எல்இடி ஸ்பாட்லைட்டோட ஒயர் ஷார்ட்டாக இருக்கிறதால எக்ஸ்டென்ஷன் ஒயர் போட்டு சால்டரிங் பண்ணலாம். இந்த 5 ஸ்பாட்லைட்டுக்கும் எக்ஸ்டென்ஷன் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாக்ல ஸ்பாட்லைட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்.
5 ஸ்பாட்லைட் ஒயரையும் பிளக் பாயிண்ட் ஒயரோட கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லாகை ஹேங் பண்ணுறதுக்கு ஹூக் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஹூக் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த லைட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கான்னு பார்த்து ஹூக்குக்கான ஹோலை போடுங்க. அப்போ தான் லைட் டவுன் ஃபேஸிங்காக கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக லைவ் எட்ஜ் யூஸ் பண்ணி ஃப்ளோர் லேம்ப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரிட் டிசைன் இருக்கிற வுடன் லேம்ப் ஷேட் ரெடி பண்ணலாம். இது கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த கிரிட் டிசைன் கொடுத்து 4 சைடுக்கும் செஞ்சு வாங்கிக்கிட்டேன். இப்போ இதில் ஸ்ட்ராங் க்ளூ அப்ளை பண்ணி 4 சைட்ஸையும் ஸ்டிக் பண்ணலாம். இந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக 4 பக்கத்துலேயும் டாப் அண்ட் பாட்டத்தில் ட்ரில்லரால் ஸ்கியூவர் சைஸ்க்கு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கியூவரில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். நாலு பக்கத்துலயும் ஸ்கியூவரால செக்யூர் பண்ணியாச்சு. இப்ப வார்னிஷ் அப்ளை பண்ணலாம். இந்த லேம்ப் ஷேட் நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இதை ஹேங் பண்றதுக்கு எனி ட்ரீ பிரான்ச் எடுத்துக்கலாம். இதை நல்லா சாண்டிங் பண்ணிட்டு அப்புறம் இதுல ஏதாவது ஹோல்ஸ் இருந்ததுன்னா வுட் ஃபில்லரால ஹோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த வுட் ஃபில்லர் ஃபில் பண்ண பிறகு லைட்டா இந்த இடத்தையும் சாண்டிங் பண்ணலாம். அவ்வளோதான், ட்ரீ பிரான்ச் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வுட்டை சர்க்குலர் ஆர் எனி ஷேப் ஆஃப் வுட்ல ஸ்க்ரூ பண்ணி நிற்க வைக்கலாம். நான் ஒரு irregular ஷேப் எடுத்துக்கிட்டேன். இதில் 4 ஹோல்ஸ் ஸ்க்ரூக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த ட்ரீ பிரான்ச்சை ஸ்க்ரூ பண்ணலாம். இந்த ஜாயின் பண்ண இடத்துல எகெயின் வுட் ஃபில்லர் அப்ளை பண்ணலாம். இது பார்க்க நேச்சுரலாக எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் லேம்ப் ஷேட்ல பல்ப் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஜூட் ரோப் எலக்ட்ரிக்கல் கார்ட் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரில்லரால இந்த உடன் ஸ்டாண்ட் மேல ஹோல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்ட்ல நேச்சுரலா இந்த கலரையே வச்சுக்கலாம், இல்லாட்டி இது மாதிரி வுட் ஸ்டெயின் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த வுட் மேல ஓஸ்மோபாலிக்ஸ் ஆயில் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப கிளாஸி ஃபினிஷ் கொடுக்காம லைட்டா இருக்கும். இது கொஞ்சம் விலை அதிகம். இது வேணான்னா ஈவன் வார்னிஷ் கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த ஆயில் 24 ஹவர்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் லேம்ப் ஷேடில் ஜூட் ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஹோல்டரில் பல்பை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த லேம்ப் ஷேடை இந்த வுடன் ஸ்டாண்டில் ஹேங் பண்ணலாம். அப்புறம் கீழே இருக்கிற வுட் மேலே இப்படி பிளான்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணி விடலாம். இது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் லைவேஜ் யூஸ் பண்ணி ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப், ஃபயர் லைட், அப்புறம் ஃப்ளோர் லேம்ப் பண்ணோம். இந்த ஐடியாவில் எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.